வானத்தை நீங்க கடலோட கம்பேர் பண்ணி பாருங்க. கடலுடைய மேற்பரப்புலாம் நமக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. வெறுமன அலைகளும், சில முக்கியமான மீன்களும், கொஞ்சம் யூனிக்கான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஆனா அதோடைய ஆழத்துல பார்த்தோம்னா, இன்னும் முக்கியமான யூனிக்கான பல பொருட்கள பார்க்கலாம். அதே மாரி தான் பிரபஞ்சத்துடைய மேற்பரப்புல நம்ம பார்க்கும்போது சில நட்சத்திரங்களும், சில நெபுலாஸோ, சில வால் நட்சத்திரங்கள் மட்டுமே தெரியும். ஆனா நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னா, நம்ம பூமி மாரியான கிரகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது Zenith of Sense. ப்ராக்சிமா சென்டாரி பி அப்படின்றது ஒரு கற்பனையான கிரகம் இல்ல. 2016 வருஷம் ரேடியல் வெலாசிட்டி மெஷர்மென்ட் மூலியமா ஒரு நட்சத்திரத்தை சுத்தி, அதாவது ஒரு டுவார்ஃப் ஸ்டாரை சுத்தி வரக்கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய பூமி மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இது டாப்ளர் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் நம்ம இதை மெஷர் பண்ணோம். இந்த கிரகம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி அப்படின்ற ஒரு ஸ்டெல்லர் சிஸ்டம் உடைய ஒரு பகுதியா இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்ம சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் தான் இதோடைய யூனிக்கான ஒரு அடையாளமா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருந்து இந்த ப்ராக்சிமா சென்டாரி பி சுமார் 4.24 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இது ஆஸ்ட்ரோனாமியில அளவிடக்கூடிய அளவு அப்படிங்கறத விட நம்ம இதை இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இது 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம பூமி மாதிரியான ஒரு கிரகம்னு நம்பக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் தான் நட்சத்திரத்தை சுத்தி ரொம்ப ரொம்ப பக்கமா சுத்துது. பூமி சூரியன் தூரத்தை விட பல மடங்கு கம்மி. ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய ஆர்பிட்டல் செமி மேஜர் ஆக்சிஸ் சுமார் 0.0485 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். இதை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த கிரகம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதே தூரம் நம்மளுடைய சூரியனுக்கு பூமிக்கு நடுவுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூமி இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ப்ராக்சிமா சென்டாரி இவ்ளோ நல்லா சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணம் அதோடைய மைய நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப். அதோடைய வெளிச்சம் சூரியனோட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் இது ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுது. தென் அந்த இடத்தை நம்ம ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்ற ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்ற வார்த்தை இங்க சயின்ஸ்னால மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். இது உயிர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அதோடைய சர்ஃபேஸ்ல லிக்விட் வாட்டரை வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற டெம்பரேச்சர் ரேஞ்ச் அந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட். ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய எஸ்டிமேட்டட் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லாம நம்ம கால்குலேட் பண்ணா சுமார் -39 டிகிரி செல்சியஸ். ஆனா அட்மாஸ்பியர் இருந்து கிரீன் ஹவுஸ் வார்மிங் மூலியமா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த கிரகத்துடைய மாஸ் பூமியுடைய மாஸை விட குறைஞ்சது 1.17 மடங்கு அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேடியஸ் இன்னும் நம்ம நேரடியாக மெஷர் பண்ணல, டிரான்சிட் அப்சர்வேஷனும் இல்லை. அதனால டென்சிட்டி, காம்போசிஷன் இது எல்லாமே ஒரு மாடல்ஸ் மூலியமா மட்டும்தான் இப்போ வரைக்குமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாஸ் வேல்யூ வச்சு நம்ம பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு ராக் பிளானட்டா இருக்கலாம். அதாவது கல் கிரகமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. கேஸ் ஜெயிண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அயான் கோர், சிலிகேட் மேண்டல் மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அப்படிங்கிற இப்ப லேட்டஸ்ட் அப்டேட்டும் நமக்கு வந்திருக்கு. ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய ஆர்பிட்டல் பீரியட் சுமார் 11.2 பூமி நாட்கள். இதுக்கான அர்த்தம் அந்த கிரகத்துல ஒரு வருஷம் அப்படின்றது வெறும் 11 நாட்கள் மட்டும்தான். இந்த ரொம்ப கம்மியான ஆர்பிட்டல் காரணமா அது டைட்லி லாக்கிங் அப்படின்ற ஒரு ஃபெனோமெனான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்புறோம். அதாவது டைட்லி லாக்கிங் அப்படின்னா அந்த கிரகத்துடைய ஒரு பகுதி எப்பவுமே நட்சத்திரத்தை பார்த்தோம், மறுபகுதி விண்வெளியை பார்த்தும் இருக்கும். அதாவது டார்க்னஸை பார்த்தும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியை நோக்கி நிலா இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு ஃபேஸ் எப்பயுமே நம்மளை பார்த்து தான் இருக்கும், மறு ஃபேஸ் அதோடைய விண்வெளியை பார்த்து இருக்கும். ஸோ இதே மாதிரியான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஒருவேளை அது டைட்லி லாக்கிங் அப்படின்ற அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய பகல் நேரம் ரொம்ப சூடாகவும் இரவு நேரம் ரொம்ப குளிராகவும் இருக்கும். ஆனாலும் அங்க அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா ஹீட்டோடைய ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இதை மாடல் சிமுலேஷன் செஞ்சு பார்த்தபோது அதோடைய திக் அட்மாஸ்பியர் ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா டே நைட் டெம்பரேச்சர் ஒருவேளை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க கடல் இருந்துச்சுன்னா ஹீட்டுடைய கெப்பாசிட்டி காரணமா ஸ்டெபிலிட்டி அதிகமாகலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் வருது. ப்ராக்சிமா சென்டாரி
ஒரு ரெட் ட்வார்ஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆக்டிவான நட்சத்திரம். ஃப்ரீக்வெண்டா அதோடைய கொந்தளிப்பு அதிகமா இருக்கும், அதிகமான எக்ஸ்ரேஸ் வெளியாகும், அல்ட்ராவயலட் மாதிரியான வெடிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ப்ராக்சிமா சென்டாரியுடைய அந்த வெடிப்பு நம்மளுடைய சூரியன் மாதிரி இல்லாம அதை விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிப்புகளை வெளிப்படுத்தும். ப்ராக்சிமா சென்டாரி பிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேலஞ்ச், அந்த ரேடியேஷன் அட்மாஸ்பியரை பாதிக்குமா? ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப நாட்களுக்கு, ரொம்ப வருடங்களுக்கு கண்டிப்பா தாங்காது. இது இப்போ கரண்ட் ரிசர்ச்ல கிடைச்ச முக்கியமான கேள்வி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி நம்ம நேரடியா இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே தகவல்கள் எடுக்கல. ஆனாலும் மாஸ் அண்ட் ரொட்டேஷன் ஸ்டேட்டை வச்சு நம்ம டைனமோ மாடல்ஸை ரன் பண்ணி பார்க்கும்போது அதோடைய அயான் கோர் மோல்டன் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பா உருவாகும். டைட்லி லாக்கிங் இருந்தாலும் அதோடைய இன்டர்னல் ஹீட் இருந்துச்சுன்னா கன்வெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கிருந்து டைரக்டா பார்க்காம பல இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம பார்த்த விஷயங்கள். இப்போ நம்ம அங்க போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கலாம். ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜினால அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட லைட்டோட ஸ்பீடுக்கு இப்போ வரைக்குமே அச்சீவ் ஆகல, போக முடியல. ஸோ அங்க போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ப்ராக்சிமா சென்டாரி பிக்கு போக சுமார் 42 வருடங்களுக்கு மேல ஆகலாம். இப்போ இருக்கிற கெமிக்கல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபேக்ட்னே நம்ம எடுத்துக்கணும். இந்த கிரகம் பத்தி நம்ம தெரிஞ்சது எல்லாமே இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ், சிமுலேஷன், மாடல்ஸ் அண்ட் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மாடல்ஸ் எல்லாமே ரேண்டம் கிடையாது. ஸ்டெல்லர் பிசிக்ஸ், ஆர்பிட்டல் மெக்கானிசம், தெர்மோடைனமிக்ஸ், அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த ஒரு டேட்டாஸ் நமக்கு வெளிவந்திருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஃபியூச்சர்ல ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய அட்மாஸ்பியரை இன்னும் அதிகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனுடைய பல சுவடுகள் அங்கே இருக்குமாங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அது கூட உயிர் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டேட்டா கிடையாது. அது ஜஸ்ட் அதோடைய வளிமண்டலத்தில் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த கிரகம் அது கண்டிப்பாக நம்மகிட்ட நேரடியாக பேசாது, அது நம்மளை கூப்பிடவும் செய்யாது. ஆனாலும் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் அது நமக்கு பல தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வானத்தை பார்த்தபோது நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்கான, அதாவது நிலையான ஒரு வெளிச்சம் மாதிரி தோணுச்சு. ஆனால் அது ஒன்றுக்கொன்று சில இடம் மாறுறதையே அவன் கவனிச்சான். ஆனால் சில வெளிச்சம் மட்டும் அவன் நினச்சதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, நம்ம இதை வச்சு தான் நம்ம டே டு டே லைஃப்பை நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில நட்சத்திரங்களையும் அவன் பார்த்தான். அதுக்கு அவன் வச்ச பேர் கிரகங்கள். ஏன்னா அப்போதைக்கு அது ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அது ஒரு கிரகம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இது எல்லாமே பூமியை சுற்றி தான் சுற்றுது. காலம் நகருது, மேத்தமெட்டிக்ஸ் வளருது, நம்மளுடைய பார்வை இன்னும் கூர்மையாகுது. பூமி மையம் இல்லை அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது. சூரியன் மையமா வச்சுதான் கிரகங்கள் அதை சுத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறத சயின்ஸ் ரொம்ப ஆணித்தனமா சொல்லுச்சு. ஆனா அதோட ஒரு மிகப்பெரிய கேள்வி, சூரியன் மாதிரி இருக்கிற வேற நட்சத்திரத்திலையும் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குமா, அல்லது நம்ம சூரிய குடும்பத்திலேயே மட்டும்தான் இந்த லா அப்படின்றது ஒரு விதிவிலக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில இந்த கேள்விக்கு ஒரு நேரடி ஆதாரம்னு எதுவுமே இல்லை. நம்ம டெலஸ்கோப் வளர்ந்தாலும் நட்சத்திரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரகங்களை நம்மளால நேரடியாக பார்க்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நட்சத்திரம் மிகப்பெரிய வெளிச்சத்தை அது வளைக்கிறதன் மூலியமா அதோடைய இருப்பிடத்தை நம்மளால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தை ஒரு மிகப்பெரிய விளக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி. அந்த தீப்பொறி, அந்த ஸ்பார்க் அந்த விளக்குக்கு பக்கத்தில் வரும்போது அந்த விளக்குடைய வெளிச்சம் கொஞ்சம் வேற மாதிரி ஆக்ட் ஆகிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த வெளிச்சம் மிகப்பெரிய ஒரு விளக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் ரெண்டையுமே நம்மளால ரொம்ப நாட்களா பிரிச்சு பார்க்க முடியவே இல்லை. ஆனா அறிவியல் எப்போயுமே நேரடி பார்வையை மட்டும் நம்பாது, அது பல இம்பாக்ட்ஸ், சேஞ்சஸ், சின்ன சின்ன அசைவுகள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்கும். ஒரு நட்சத்திரம் விண்வெளியில அசையாம இருக்கிறது மாதிரி தோணினாலும் உண்மையிலேயே அது முழுமையா நிலையானது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பக்கத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நட்சத்திரத்தை கொஞ்சம் இழுக்கும். இது 2 செலஸ்டியல் பாடிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிட்டி, இது நார்மல் தான். இந்த இழுவிசை காரணமா நட்சத்திரம் அதோடைய சின்ன அளவிலான அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி கிரகத்தை கொண்டு வரும். அப்படி வரும்போது நம்ம கண்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக தெரியாது. ஆனால் அந்த அசைவுனால நட்சத்திரத்துடைய ஒளி கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கும்போது
அது ரொம்ப நீளமாகவோ அல்லது குறுகலாகவோ மாறலாம். இது நம்ம டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த எஃபெக்ட் ஒளிக்கும் பொருந்தும், அதாவது சவுண்டுக்கும் பொருந்தும், இது லைட்டுக்கும் பொருந்தும். இந்த கோட்பாட்டு நடைமுறைகளை பயன்படுத்தி 1995 வருஷம் 2 வானியல் விஞ்ஞானி ஒரு நட்சத்திரத்தை கவனிச்சாங்க. அந்த நட்சத்திரத்துடைய பேரு தான் 51 பெகாசி. இது நம்மளுடைய சூரியனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதோடைய கலர், அளவு, டெம்பரேச்சர் எல்லாமே இது நம்மளுடைய சூரியனுடைய ஒரு காப்பின்னு நமக்கு தோண வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனால் அதோடைய வெளிச்சம் ஒரு விசித்திரமான ஒரு ஒழுங்கில்லாத ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் அதோடைய வெளிச்சம் வரிசையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் சீராக இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது மாறி மாறி இருந்திருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிதம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மட்டுமே அது நகர்றத, அது நிகழ்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலத்தை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் கூட தெளிவாக இருக்கு. 51 பெகாசி நட்சத்திரம் ஏதோ ஒரு பொருள்னால இழுக்கப்படுது. இந்த இழுவிசை ரொம்ப சின்னதுதான், ஆனால் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எக்கச்சக்கமான கணக்குகள் போட்டு அந்த இழுவிசை உருவாக்கக்கூடிய பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரியான பல கணிப்புகளை நம்ம முன்னாடி வச்சோம். அந்த கணக்குகளுடைய முடிவுல நமக்கு தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய அந்த கிரகம் அது ஜூபிட்டரை விட ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா அதுதான் நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல சுத்துது. நம்ம சூரிய குடும்பத்துல எந்த பொருளும் எந்த கிரகமோ இவ்வளோ பக்கத்துல இல்லை. இந்த கண்டுபிடிப்பு அப்போ நம்மகிட்ட இருந்த ஒரு கோட்பாடை நேரடியா சவால் விட்டுச்சு. மிகப்பெரிய வாயு கிரகங்கள் எல்லாமே நட்சத்திரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல தான் உருவாகும். இது நம்மளுடைய நம்பிக்கை. ஏன்னா அங்க பனி, வாயு மாதிரியான எதுவுமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரகமா மாற முடியாது, அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை சுத்தி ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது எவ்வளவு பக்கம்னா அதோடைய நட்சத்திரத்தை இந்த கிரகம் 4 நாட்கள்ல முழுசா சுத்தி முடிச்சிடுது. அந்த மேற்பரப்பு வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ் தாண்டுற அளவுக்கு இருக்கு. அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ல கண்டிப்பா எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது. அதுக்கு சாத்தியம் கொஞ்சமே இல்லை. இங்க முக்கியம் மனிதன் அறிவுடைய அந்த எல்லை உடைஞ்சது. 51 பெகாசி பி அப்படின்ற இந்த கிரகம் ஹாட் ஜூபிட்டர்ன்ற ஒரு வகையில நம்ம கொண்டு வந்தோம். இது ஒரு தனிப்பட்ட கிரகம் மட்டும் இல்ல, இது ஒரு ஐடென்டிபிகேஷன் சொல்லலாம். நட்சத்திரங்களை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் உருவாகிற விதம் நம்ம நினைச்சது தப்பு அப்படின்றத இது நிரூபிக்குது. சில கிரகங்கள் தங்களுடைய பிறந்த இடத்துல நிலைக்காது, அது அங்கேயே நிக்காது. அது தொடர்ந்து உள்ள நகர்ந்துகிட்டே இருக்கும். அது ஈர்ப்பு விசையினாலேயும் அந்த வாயு மேகங்கள், அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய அப்போ உருவாகும் போது அது ஒரு ஆக்ரேஷன் டிஸ்க் உருவாகும். அதன் காரணமாகவும் கொஞ்சம் அதோடைய இடத்தை மாற்றும். இந்த இடமாற்றம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதன் மூலியமா நமக்கு மறுபடியும் யோசிக்க வைக்குது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி வானியல் ஆராய்ச்சி ஒரு புதிய வேகத்தையே பார்த்துச்சு. டெலஸ்கோப் இன்னும் ரொம்ப கூர்மையாச்சு. மனிதனுடைய கணிப்புகள் இன்னும் கூர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு நினைவூட்டுச்சு. ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில பூமி மாதிரியும், சில நெப்டியூன் மாதிரியும், சில வித்தியாசமான அடர்த்தியிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிளானட்டா இருந்திருக்கு. இந்த மிகப்பெரிய பயணத்துல முதல் உறுதியான ஒரு கிரகம்னா அது 51 பெகாசி பி தான். மனித வரலாறுல அறிவியல் எப்பவுமே இப்படிதான் நகரும். ஒரு சின்ன அளவீடு, ஒரு சின்ன ஒளி வரிசையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமும் முழு பிரபஞ்ச பார்வையுமே நமக்கு மாற்றும். ஒரு காலத்துல நட்சத்திரங்கள் எல்லாமே நிலையானது அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனிதனுக்கு இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப ரொம்ப வேகமா நகரக்கூடிய ஒரு செலஸ்டியல் பாடி அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சது. அதை சுத்தி பல கிரகங்கள் இருக்கிறதும் அறிவியல் ஆதாரத்தோட சொல்லுது. இந்த நாலேஜ் நம்ம சின்னவங்களா கண்டிப்பா உணர வைக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க கூடிய அந்த திறன் நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா அது ரிமைண்ட் பண்ணும். இந்த கதை இதோட நிக்க போறதில்ல. 51 பெகாசி பி மனிதன் எக்ஸோ பிளானட்ஸ் பத்தின பல கேள்விகளுக்கான பதில அதன் மூலியமா தேடுவான். அது ஒரு தெளிவான பதிலாக கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய பல கேள்விகள் இன்னும் ரொம்ப ஆழமானதா இருக்கலாம். அந்த கிரகங்களுடைய வளிமண்டலம் என்ன சொல்லுது, அதோடைய வரலாறு எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டலாம். நம்ம சூரிய குடும்பம் பொதுவானதா அல்லது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சிஸ்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்போ நம்ம அனுப்பக்கூடிய எக்கச்சக்கமான விண்கலங்கள் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கவரியை நமக்கு கொடுக்கலாம். மேபி நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது பொய்யின் கூட நமக்கு சொல்லலாம். இந்த பயணம் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த அறிவியல் பயணத்தில் ஒரு பகுதியாக கண்டிப்பாக இருக்கணும். மெதுவாக, அமைதியாக, ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட மனிதன் பிரபஞ்சத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கா. யூனிவர்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த சைலண்ட்டுக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கான கிரகங்களும் இருக்கு. அதில் சில நம்ம பூமி மாதிரியோ அல்லது கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில்
ஒரு முக்கியமான கிரகம் தான் LHS 1140b. இது பூமியிலிருந்து சுமார் 40 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. ஒரு ஒளியாண்டு அப்படின்னா வெளிச்சம் ஒரு வருடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய தூரம். அந்த அளவுக்கு 40 மடங்கு தூரம்னா மனித வாழ்க்கையில அந்த கிரகத்துக்கு போறது ஒரு கற்பனையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த கிரகம் சுத்தக்கூடிய நட்சத்திரம் ஒரு சிவப்பு நட்சத்திரம். இது ரெட் டுவார்ஃப் ஸ்டார்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் நம்மளுடைய சூரியனோட ரொம்ப கம்மி. அதாவது ரொம்ப சின்னது, கூலிங்கா இருக்கும், ரொம்ப மெதுவா எரியும். அதனால இது ரொம்ப வருஷத்துக்கு உயிரோட இருக்கும். ஆனா இந்த வகையான நட்சத்திரங்கள் பல கோடி வருஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறத விட இது நம்ம எதிர்பார்க்கிறத விட அந்த கிரகத்தையும் பல கோடி வருஷங்கள் ரொம்ப அழகா வச்சிருக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப நீண்ட காலமா வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் இது கொடுக்கும். LHS 1140b ஃபர்ஸ்ட் டைம் மனிதனுடைய கண்ணுக்கு பட்டது 2017 வருஷம். அந்த நேரத்துல விண்வெளியில பல டெலஸ்கோப்ஸ் எக்கச்சக்கமான இடங்களா பார்த்துருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை ஒரு கல்லு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மறைக்குது அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணுச்சு. இதை நம்ம டிரான்சியன்ட் அப்படின்ற ஒரு முறைன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெலஸ்கோப்ஸ் மூலியமா இந்த கிரகத்தை ரொம்ப அழகா பார்த்தோம். அதோடைய மேஸ், சுற்றுப்பாதை, அடர்த்தி எல்லாமே கால்குலேட் பண்ணப்பட்டுச்சு. அதை பேஸ் பண்ணி LHS 1140b அப்படிங்கிறது ஒரு கல் கிரகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இது ஒரு வாயு கிரகம் கிடையாது. இது ரொம்ப திடமான மேற்பரப்பு இருக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகத்துடைய விட்டம் பூமியை விட சுமார் 1.5 மடங்கு பெருசு. அதோடைய மேஸ் பூமியை விட 7 மடங்கு பெருசு. இதனால அதோடைய மேற்பரப்பு, அதோடைய கிராவிட்டி பூமியை விட ரொம்ப பலமாக இருக்கலாம். நம்ம அங்கே நின்றோம்னா நம்மளுடைய உடல் எடை அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணலாம். மனித உடலுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். இந்த கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை சுற்றி ஒரு முறை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சுமார் 25 நாட்கள் ஆகும். அதாவது அங்கே ஒரு வருடம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மாதத்துக்கு சமமானது. ஆனால் இதோடைய சுழற்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிரகம் பெரும்பாலும் ஒரே பக்கம் தான் அந்த நட்சத்திரத்தை பார்க்குது. இதை நம்ம டைட்லி லாக்னு சொல்லுவோம். இதனால ஒரு பக்கம் எப்பயும் பகலாகவும் மறுபக்கம் எப்பயும் இரவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த கிரகத்துடைய வளிமண்டலம் இருந்துச்சுன்னா வெப்பத்தை பரவ செய்யும். அதனால முழுமையான உறைபனி அல்லது முழுமையான அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூட சில இடங்கள் இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒருவேளை உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். LHS 1140b அதோடைய நட்சத்திரத்திலிருந்து அது அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜி பூமியிலிருந்து சூரியனுக்கு வரக்கூடிய அந்த எனர்ஜிக்கு சமம். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால இந்த கிரகம் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது தண்ணீர் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுக்கான சரியான தூரம். இந்த கிரகத்துடைய மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியாக 0 டிகிரி செல்சியஸ்க்கு பக்கத்தில் இருக்கலாம். வளிமண்டலத்தில் அதோடைய தன்மையை பொறுத்து இது மேபி மாறலாம். அடர்த்தியான வளிமண்டலம் இருந்துச்சுன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும், அதிகமாக தங்கும். ரொம்ப மெல்லிய வளிமண்டலம் இருந்துச்சுன்னா வெப்பம் ரொம்ப சீக்கிரமாக வெளியேறும். மனிதன் உருவாக்கின ரொம்ப சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கியில் ஒன்று இந்த கிரகத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சது. அந்த தொலைநோக்கி இந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை ரொம்ப அழகாக பார்த்தது. அதன் மூலியமா இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தை அங்கே ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை ரெக்கார்ட் பண்ணுச்சு. அதன் மூலம் இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் ஹைட்ரோஜன், ஹீலியம் மாதிரியான கேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இது ஒரு மிகப்பெரிய வாயு கிரகம் இல்லை, இது ஒரு திடமான கனமான நிலையான கிரகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. மேலும் கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மாதிரியான வாயுக்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நம்ம பார்த்துருக்கோம். இது இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தில் ஒரு நிலையான காலநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரகத்துடைய அடர்த்தியை பூமியோட ரொம்ப அதிகம். இதுக்கான அர்த்தம் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கனமான உலோகங்கள் ரொம்ப அழகா பூமி மாதிரி இருக்கலாம். இரும்பு ஒருவேளை மையத்தில் இருக்கலாம். கல் மேற்பரப்பு பூமி மாதிரியான அமைப்பை உண்டாக்கி இருக்கலாம். இப்போ நம்ம இமேஜின் பண்ண இந்த பயணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா நம்ம போனோம்னா பல வருஷங்கள் ஆகும். ஒளியோட வேகத்துக்கு நம்ம போனோம்னா மனிதன் இதுவரை உருவாக்கின ரொம்ப வேகமான விண்கலம் கூட பக்கத்தில் போக முடியாது. ஒளியோடைய வேகத்தில் ஒரு சின்ன சதவீதம் மட்டும்தான் நம்ம உருவாக்கின அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அப்படி ஒரு விண்கலம் LHS 1140b நோக்கி போச்சுன்னா அங்கே சேர ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி சுமார் 80,000 இருந்து 1,00,000 ஆண்டுகள் வரைக்கும் அந்த கால இடைவெளி எடுத்துக்கலாம். வாய்ஜர் மாதிரியான விண்கலங்கள் போச்சுன்னா இந்த பயணம் இன்னும் நீளமாகும். பல லட்சம் ஆண்டுகள். மனித வாழ்நாளில் இது ஒரு நினைக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கும். ஆனால் சயின்ஸில் நடக்க முடியாத ஒன்றை நம்ம இங்கேருந்து அப்சர்வேஷன் மூலியமாக நம்ம நடத்தியிருக்கோம். இந்த கிரகம் பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். புதிய டெலஸ்கோப், புதிய கருவிகள், புதிய கணக்குகள் எல்லாமே இதை பற்றின பல விஷயங்களை நமக்கு மாற்றும். LHS 1140b நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கொடுக்கும். பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழக்கூடிய இடமா, அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் பல
கிரகங்கள் இருக்குதா? இந்த கேள்விக்கு பதில் தர்றது ஃபியூச்சர் மிஷன். இந்த கிரகம் நம்மகிட்ட பேசாது, ஆனா அதோடைய நட்சத்திரத்துடைய வெளிச்சம் மூலியமா பல மாற்றங்கள் கொடுக்கறதன் மூலியமா அந்த வெப்பத்திலிருந்து வரக்கூடிய மாறுபாடுகள், அதோடைய வளிமண்டலத்தில் உருவாகிற சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கதையை நமக்கு சொல்லலாம். அது வாழ்க்கையுடைய கதை கிடையாது, அறிவியலுடைய கதை. நம்ம பூமியில இருந்துட்டு ஒரு சின்ன ஸ்கிரீன் மூலியமா 40 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை பத்தி படிக்கிறோம். இது மனித அறிவியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. உடல் நம்ம பிசிக்கலா அங்க நம்ம போக முடியாது. ஆனா நம்ம மைண்ட் மூலியமா அதை பத்தி நம்ம யோசிக்கிறது மூலியமா அந்த இடத்துக்கு நம்ம போன மாதிரியான ஒரு ஃபீலை உண்டாக்கலாம். ஒரு நாள் மனிதன் காலடி வைக்கக்கூடிய உலகமா மாறுமா தெரியாது. ஆனா அது நம்முடைய அறிவு வளர்க்கக்கூடிய ஒரு லெபார்டரியா ஏற்கனவே மாறிடுச்சு. ஸோ இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. பூமியில நம்ம ஒரு சின்ன துகள் மட்டும்தான். ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியே ஒரு தூசி தான். அதனால ஃபியூச்சர்ல நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை பார்க்க போறோம். பல விஷயங்களை நம்ம ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு அதை வெளியிருந்து பார்த்தா முதல்ல நமக்கு தெரியக்கூடிய பல ஸ்டெல்லர் நெய்பர்ஹுட்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் அல்லது நட்சத்திர குடும்பத்தில் முக்கியமான ஒன்று பெர்னட் ஸ்டார். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப் ஸ்டார். அதாவது மேஸும் டெம்பரேச்சரும் சூரியனோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் 3100 கெல்வின். ஆனால் நம்மளுடைய சூரியனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 5778 கெல்வின். அதனால தான் இந்த நட்சத்திரம் ரொம்ப வெளிச்சமாக மின்னாமல் ரொம்ப அமைதியாக நமக்கு தெரியுது. ஆனால் அதோடைய கிராவிட்டி டைமில் கொடுக்குற பல க்ளூஸ் நமக்கு எக்கச்சக்கமான ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. பெர்னட் ஸ்டாருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு பிளானட் தான் பெர்னட் ஸ்டார் பி. இந்த பிளானட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணது 2018. நம்ம வெவ்வேறு அப்சர்வேஷனில் இருந்து கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது டிரான்சிட் அப்படின்ற ஒரு மெத்தடில் எடுத்திருந்தால் நமக்கு பல தகவல் கிடச்சிருக்கும். பட் நம்ம அந்த மெத்தடில் இதை நம்ம எடுக்கவே இல்லை. அதாவது நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு பிளானட் நகர்ந்துச்சுன்னா அதோடைய வெளிச்சம், அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் குறையும். பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறனால அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட மெத்தட் ரேடியல் வெலாசிட்டி மெத்தட். அது எதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை இன்னும் ஸ்பெஷலாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மெத்தட் ஒரு பிளானட் அதோடைய ஸ்டாரை சுற்றும் போது அந்த நட்சத்திரத்துடைய லைட்டை கொஞ்சம் வேறு மாதிரி காட்டும். அதை நம்ம ஓபிள்னு சொல்லலாம். இந்த ஓபில் லைட் ஸ்பெக்ட்ரம் ஷிஃப்ட், அதாவது டாப்ளர் ஷிஃப்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தட் மூலமாக இதை நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். பெர்னட் ஸ்டார் பி அதோடைய நட்சத்திரத்தை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 233 பூமி நாட்கள் எடுத்துக்குது. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமியுடைய ஒரு வருட கணக்குக்கு பக்கமாக வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சில மாதங்கள் மட்டும் தான் வேறுபடாகும். இதோட ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ் சுமார் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து 0.4 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ். அதாவது ரொம்ப ரொம்ப பக்கமாக அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது. இதுவே நம்ம சூரியனுக்கு பூமிக்கு இடைப்பட்ட தொலைவை ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால் இது நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் சுற்றக்கூடிய அதே இடத்துல அதே ரேஞ்சில் இது சுற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரிய வருது. ஆனால் பெர்னட் ஸ்டார் நம்ம சூரியன் மாதிரி ரொம்ப பிரைட்டாகவோ ரொம்ப ஹாட்டாகவோ இல்லை. அதனால் இந்த பிளானட் ரிசீவ் ஆகிற பல எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோடைய நட்சத்திரத்தில் இருந்து. இதனால தான் பெர்னட் ஸ்டார் பி நம்ம கோல்டு சூப்பர் எர்த் அப்படின்ற ஒரு பட்டியலில் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சைஸை பற்றி பார்க்கலாம். பெர்னட் ஸ்டார் பி உடைய மாஸ் நம்ம பூமியை விட சுமார் 3.2 மடங்கு அதிகம். ரேடியஸ் எக்ஸாக்டாக நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம டிரான்சிட் அப்படின்ற மெத்தட் மூலியமாக எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்மளுடைய மாடல் சொல்கிறது இது ஒரு ராக் பிளானட், அதாவது கல் கிரகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அல்லது இதில் திக்கான ஐஸ் லேயர்ஸ் இருக்கலாம். இது ஒரு ஐஸ் வேர்ல்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் -170 டிகிரி செல்சியஸில் இருந்து 150 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறுபடலாம். அதாவது இந்த கிரகம் நம்ம அண்டார்டிகாவுடைய கோல்டு எக்ஸ்ட்ரீமை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இதோடைய வளிமண்டலம் இன்னும் நமக்கு ஒரு மிகப்பெரிய கொஷினாக தான் இருக்குது. ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் பொதுவாக அதோடைய பல ஸ்டேஜஸில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான பல ஸ்டெல்லர் வைன்ஸை வெளியேற்றும். இதை நம்ம சூரியனில் நடக்கக்கூடிய அதே மாதிரியான நட்சத்திர கொந்தளிப்புன்னு சொல்லலாம். இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக வெளியாகும். அப்படி இருக்கும்போது பெர்னட் ஸ்டார் அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அதோடைய கிரகத்தை பல வழிகளில் தாக்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. இந்த நட்சத்திரம் நம்மளுடைய சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பழமையான நட்சத்திரம்.
இதோடைய ஏஜ் வந்து 7லிருந்து 10 பில்லியன் வருடங்கள் ஆயிருக்கலாம். இதுவே சூரியனுடைய வயது வெறும் 4.6 பில்லியன் வருஷம் மட்டும்தான். அதனால பெர்னட் ஸ்டார் பிக்கு அதோடைய வளிமண்டலம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோஷன் காரணமா இதோடைய திக்கான அட்மாஸ்பியர் இல்லாமலும் கூட இருக்கலாம். டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது இதோடைய ஒட்டுமொத்த நட்சத்திர குடும்பம் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 5.96 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. இதுதான் ப்ராக்சிமா சென்டாரிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திர குடும்பம். நம்ம வாய்ஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. வாய்ஜர் 1 ஒரு செகண்டுக்கு 17 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு நம்ம பூமியிலிருந்து விண்வெளி நோக்கி போகுது. இந்த ஸ்பீட்ல அந்த நட்சத்திர குடும்பத்துக்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா சுமார் 1,00,000 வருடங்கள் ஆகும். ஈவன் இந்த ஃபியூச்சர் கான்செப்ட் மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இந்த ஸ்டார் ஷாட் மாதிரியான வேற லைட்டோட ஸ்பீடுக்கு 20% நம்ம டிராவல் பண்ணாலும் அதை ரீச் பண்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். ஆனா ஹியூமனுடைய பேலோட் கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெர்னட் ஸ்டார் பி ஒரு ரெட் ட்வார்ஃப் பிளானட்டரி சிஸ்டம் அப்படின்றது நமக்கு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் நேச்சுரல் லெபார்டரி. கேலக்சியில் 70% நட்சத்திரங்கள் ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் தான். அதனால இந்த மாதிரியான பிளானட்ஸ் மில்கி வேல ரொம்ப காமன். ஹேபிட்டபிள் ஜோன் இல்லாத பிளானட் கூட சயின்டிஸ்ட்க்கு கொஞ்சம் நம்ம வேல்யூ இல்லாத ஒரு பொருள் மாதிரி நமக்கு தெரியலாம். ஐஸ் லேயர்ஸ், சப்சர்ஃபேஸ் ஓஷன், இந்த மாதிரியான பல முக்கியமான பாசிபிலிட்டிஸ் எப்படின்றத நம்ம அதோடைய கோருடைய காம்போசிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரியான பல தகவல்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த எல்லாமே ஃபியூச்சரில் ஒரு எக்ஸோ பிளானட் அதோடைய மையம் தென் அதோடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கான முதுகெலும்புன்னு நம்ம சொல்லலாம். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப்னு சொல்லக்கூடிய ELT, வருங்காலத்தில் வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ஸ், இது எல்லாமே பெர்னட் ஸ்டார் சிஸ்டமை டிடெக்ட் பண்ண அது ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். டைரக்ட் இமேஜிங் கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, ஆனால் துல்லியமான ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதுக்கு பாசிபிள் இருக்குது. பெர்னட் ஸ்டார் பி ஒரு ரிமைண்டர் மாதிரி. வாழ்க்கைனா எழுத்தில், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஓஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் யூனிவர்ஸில் ரொம்ப கூலிங்காக, ரொம்ப டார்க்காக, சைலண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பேசாது, அது டேட்டா மூலியமாக நமக்கு காஸ்மாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். ஸோ நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்கே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்போ பெர்னட் ஸ்டார் பி ஒரு சைலண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் சயின்ஸுக்கு இந்த கிரகம் ஒரு ஓப்பன் புக் மாதிரி. இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனால் புரியாத பல சொந்தக்கார நட்சத்திர கூட்டங்கள் பற்றி படிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியும் இருக்கும். இந்த ஜேர்னி வந்து இதோட நிற்க போகிறதில்ல, இந்த பயணம் கண்டிப்பாக தொடரும். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த காஸ்மாஸை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான ரொம்ப டீப் சயின்டிஃபிக் தமிழ் ஜேர்னிக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம பல விஷயங்களை, பல விண்வெளி பொருட்களை நோக்கி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வானம் எப்போவுமே பேசும், நம்ம அதை கேட்குறதுக்கு கற்றுக்கிறணும். ஏன்னா அந்த திறன் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.